ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியுடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையே. இதை சொல்லுங்க, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். விடியுமா, எழுந்திருப்பேனா என்று கேள்வியோடு படுத்து உறங்கினோம். கர்த்தர் எழுப்பினார், நல்ல நித்திரையை கொடுத்தார், குடும்பத்தை பாதுகாத்தார், தேவைகளை சந்தித்தார், உணவும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்னவர் ஒரு வாக்கில் உண்மையாக இருந்தார். நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி. யெகோவா தேவனே உமக்கு நன்றி. இயேசுவே, தாவீதின் குமாரனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஒரே ஒரு முறைதான் என்னிடத்தில் நன்மை பெற்ற மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். நன்றி சொல்ல நீர் மாத்திரம் தான் வந்திருக்கியா? ஆண்டவர் நன்றியை விரும்புகிறவர். ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. டெய்லி 1 முறை, 2 முறை, 3 முறையாவது தேங்க்யூ லார்ட் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் நானாகவே வந்திருக்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக வந்து நிற்கிறேன். நான் நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் மீனாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நான் நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நிற்க பலனில்லை, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. மோசே போல ஆண்டவரே, எங்க ஜனத்தை நீங்க கொண்டு போகாம போனா, உங்களுடைய பிரசன்னத்தை என்னை விட்டு விலக்கினா, ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடுங்க என்று அவருடைய மக்களுக்காக துறப்பில் நின்னது போல நில்லுங்க.
தாவீதை போல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடி செலுத்துகிறார். கழுகுக்கு சமமா வாழ வயது திரும்ப வருகிறது. நல்ல உயர்த்தி ஜெபம் கைகளை. ஆண்டவரே, காலேபை போல என்னை மாற்றுங்க. ஆபிரகாமின் விசுவாசத்தை நில் தாங்க. எஸ்தரை போல ஜெபிக்க கிருபை தாங்க. தானியேலை போல ஜெபிக்கிற தயவை தாங்க. யோபுவை போல இரட்டிப்பான நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்கி நெடுநாளாய் வாழ்ந்து தலைமுறை தலைமுறை காண்கிற கிருபை தாங்க. எங்க பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கட்டும் அப்பா. 15 ஆண்டுகள் கூட்டி கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யூட்ரஸ் குணமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரண இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சளி பிரச்சனைகளும் நுரையீரல் பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்திலே குணமடையட்டும். பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வேலை வாய்ப்பை தாங்க, மாறுதலை தாங்க, டிரான்ஸ்பரை கொடுங்க, ப்ரமோஷனை கொடுங்க, வெளிநாடு சுற்றுப்பயணமும் வேலையும் செய்கிற கிருபையும் தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நாம நெகேமியாவின் ஃபாஸ்டிங் பிரேயரை குறித்து பார்க்க போகிறோம். இல்லை, கடந்த நாட்களாக இந்த ஜெபத்தின் மேன்மையும் ஃபாஸ்டிங்கின் மகத்துவத்தையும் நாம ஒன்றா பார்த்துட்டு வரோம். இல்லை, கடந்த வாரத்தில் நாம் எப்படி எஸ்தருடைய ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அப்புறம் நடந்த பெரிய மகிழ்ச்சி, களிப்பு, விருந்துண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து மாத்திரமல்ல வருடந்தோறும் அந்த மாத நாளை கணக்கிட்டு கொண்டாடுகிற ஒரு பெரிய தயவு இல்லை, அப்படி கிடைச்சது. இன்னைக்கு நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கிற பொழுது அதுல 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதை முதலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா தான் இதனுடைய பின்னணி உங்களுக்கு புரியும். அதனால அதையும் நான் வாசித்து பிறகு நாம இன்னைக்கு ஒரு பகுதி நாளைக்கு ஒரு பகுதி என்று நாம் ஜெபிக்கலாம். அகலியாமின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள்னா உங்களுக்கு தெரியும்ல, டைரி. நல்ல கவனிச்சுக்கோங்க. நடபடிகள் அப்படின்னு சொன்னாலே அவன் எழுதுகிற டைரி. 20ஆம் வருஷம் கிஸ்லேவ் மாதத்திலே நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், ஒரு டேட் சொல்றார். என்ன நடந்ததுன்னு, அரண்மனையில் இருக்கும்போது நடந்தது என்ன. என் சகோதரர்கள் ஒருவனாகிய ஆனானியனும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின. கவனிங்க, சில வார்த்தைகள்லாம் நம்ம அடிக்கோடு எடுத்துக்கொள்ளணும். இப்போ சிறையிருப்பிலே மீந்து தப்பின. யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். கவனிங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவன் கேள்விப்படுகிற காரியம் என்னன்னா, அவங்க இப்பதான் போனாங்க, சிறையிருப்பிலிருந்து இப்பதான் போனாங்க. போனா அங்க அவங்க நல்ல வாழ, திருமணமாய் போனாங்க, அவங்க நல்ல திருமண வாழ்க்கை வாழல. ஒரு வேலை கிடைச்சதுன்னு போனாங்க, ஆனா அந்த இடத்துல நல்ல அவங்க
சமாதானமா வேலை செய்யல, அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஹெவி லாஸ் இருக்கு. கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன்ல இப்பதான் மனம் மாறினாரு, அதுக்குள்ள திரும்பிய ட்ரக் அடிக்ஷன்ல போயிட்டாரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட சில காரியங்கள், விசாரித்தறிந்த காரியம். நல்லாதான் இருந்தது குடும்பம். திடீரென்று கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு, டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. பிள்ளைகள் பார்க்கிறேன், திடீரென்று அழிவுகளை கேள்விப்படுகிறேன். விசாரிக்கும் பொழுது ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்க, விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு கேன்சர், விசாரிக்கும் பொழுது அவங்க மூச்சு விட முடியல, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, விசாரிக்கும் பொழுது அவங்க தொண்டையில கட்டி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார், மறந்துடாதீங்க. ஆவியானவர் சில காரியங்களை எடுத்து வைக்கிறாருன்னா அது உங்களை புண்படுத்த அல்ல, அல்லது உங்களை குத்தி காட்டும்படி அல்ல, உங்களை நோக்கிதான் ஆண்டவர் பிரத்யேகமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றான். அலங்கம், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது. அலங்கம்னாவே அது எப்படின்னா, ஒரு 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 தேசத்தை அல்லது ஒரு நாட்டை அல்லது ஒரு வீட்டை பாதுகாக்கிற காம்பவுண்ட் வால், எரிகோ மதில், அங்க நம்ம அப்படி பார்க்கிறோம்ல. இங்க எருசலேமை சுற்றிலும் ஒரு அலங்கம் இருந்தது. அந்த அலங்கம் எதிரிகளின் தாக்குதலிலிருந்து இவர்களை காப்பாற்றினது. அந்த அலங்கத்திற்குள்ளே துஷ்டன் வர முடியாது, அந்த அலங்கத்திற்குள்ளே வியாதி வராது, அந்த அலங்கத்திற்குள்ளே இனிமி வரமாட்டாங்க, அந்த அலங்கத்திற்குள்ளே யாரும் உள்ளே நுழைய முடியாது அனுமதியின்றி. கர்த்தருடைய வேலி அதற்கு போடப்பட்டிருந்தது. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு செய்தி வருகிறது. பிரியமானவரே, நாம ஒரு குட்டி வீட்டுல இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் ஒரு அலங்கத்தை கர்த்தர் அப்போதே போட்டு வைத்திருக்கிறார். எப்படி யோபுவின் வீட்டை வேலியடைத்து காத்தாரோ அப்படிதான் நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஒரு அலங்கம் இருக்கிறது, கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒருவேளை அது நம்முடைய தவறாக இருக்கலாம், அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கிற எதிராளிகளின் சூழ்ச்சியாக இருக்கலாம். நம்முடைய தவறு என்று நான் எதை சொல்கிறேன் என்று சொல்ல, நான் செய்த பாவம், அதாவது லீடர் செய்த பாவம், குடும்ப தலைவன் அல்லது தலைவி செய்த பாவத்தினாலே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நல்ல கவனிங்க. இங்க இப்ப யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா வெளியே போகலாம் என்ற நிலைக்கு நம்ம வீடு மாறி இருக்கு. அலங்கம் இடிக்கப்பட்டா நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அலங்கம் இடிக்கப்பட்டா நம்முடைய குடும்பத்துல யாருக்கும் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா திறப்பு அது அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. யோபுவின் வீட்டை வேலி அடைத்த பொழுது அவன் பிசாசு வந்து சொல்லுகிறான், நீ யோபுவின் வீட்டை வேலி அடைக்கவில்லையா? அதே போல ஆதாம் ஏவாளை விரட்டின பிறகு நாம செய்த தவறுனால அலங்கு எப்படியெல்லாம் முற்றுகையிடப்பட்டு மூடி வைக்கப்பட்டது என்பதை குறித்து நான் சொல்றேன். ஒரு சின்ன தவற்றினாலே, அல்லது சின்ன தவறோ பெரிய தவறோ, தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், ஏதேன் சுற்றிலும் வேலி போட்டு அதுல சுடர்வெளி பட்டயம் வைத்த தேவ தூதர்களை, அதாவது அது காவல் காக்குற தூதர்களை அங்க நியமித்தார். உள்ள யாரும் போக முடியாது இன்னும் வரைக்கும். அப்படி ஒரு நிலைமை. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம குடும்பம் இருக்கிறது. நம்ம பிள்ளைகள், பெற்றோர், தங்கச்சிங்க, அக்காங்க, தம்பிங்க, அண்ணங்க, நம்ம பிஸ்னஸ் ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. நம்ம தொழிலில் பெரிய ஓட்டை.
வியாதி மதில் சுவரை தாண்டி உள்ள வந்துருச்சு. வறுமை தலைவிரித்து ஆடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் என்ன செய்கிறோம்? நெகேமியா என்ன செய்தார்? இதுதான் இன்றைக்கு செய்தி. இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இதுதான் இன்னைக்கு அதான் சொல்ல வந்தேன். உடனே அவன் என்ன செய்தான் பாருங்க. இந்த காரியத்தை கவனிங்க. முதல்ல உட்கார்ந்து, நான் இதை தியானிக்கும் பொழுது என்னத்துக்கு உட்கார்ந்துன்னு போட்டாங்க? நம்ம எல்லாரும் உட்கார்ந்து தான் இருக்கிறோம். அப்படின்னா உட்கார்ந்துன்னா என்ன? ஐ டோன்ட் நோ, எனக்கு புரியல. ஆனா அப்புறம்தான் வாசிக்க வாசிக்க விளங்கிட்டு, உட்காருதல் என்பது என்னன்னா, தன்னுடைய ஆசனத்தை விட்டு, அவனுடைய கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு, அவன் ஒரு அதாவது ராஜ சமூகத்திலே வேலை செய்கிற ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவன், நல்ல சம்பளம் வாங்குற பொறுப்பில் இருக்கிறவன், ராஜாவுடைய உணவு வருகிற பொழுது அந்த உணவை டெஸ்ட் பண்ணி முதல்ல சாப்பிட்டு அதுல ஏதாவது தீங்கு இருக்கிறதா, சுவை எப்படி இருக்கிறது, இவன் தான் அவனுக்கு மெய் காப்பாளன் போல. அப்படிப்பட்டவன் எப்படி உட்கார வைத்திருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ராஜாக்கு முன்னாடி நின்று இருக்கலாம், ஆனால் அவனை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. இதுதான் அவனுடைய பொறுப்பு. செஃப்ல இருந்து, ராணியிலிருந்து, குவீன்லிருந்து, அல்லது பிரின்ஸ்லிருந்து, சேவகரிலிருந்து, மந்திரியிலிருந்து எல்லாரும் இந்த மெய் காப்பாளன். ஏன்னா இந்த ஆள் டேஸ்ட் பண்ணிட்டு தான் ராஜாவுக்கு அவ்வளோ நெருக்கமானவன். அனுதினமும் அவர் என்னென்ன சாப்பிட்றாரோ அந்த சமயத்துல ராஜா பக்கத்தில் நிற்பான். அவ்வளவு பொறுப்புள்ள, கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ராஜாவை தினந்தோறும் இல்லை, மணிக்கு ஒரு தடவை அக்சஸ் பண்ணுகிற ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவன் என்ன செய்தான் தெரியுங்களா? போய் தரையில் உட்கார்ந்தான். நான் இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு எம்பசைஸ் பண்ண போறேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 3 நாளோ 21 நாளோ 40 நாளோ 30 நாளோ நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நீங்க நெகேமியா எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தார் தெரியுமா? கிட்டத்தட்ட 4 மாசம். ஆல்மோஸ்ட் 123 டேஸ்க்கு மேல. வேலை எத்தனை நாள் தம்மா? வேலை அதாவது இப்பயே சொல்லிடுறேன். அந்த வேலை எத்தனை நாள் வேலைக்காக தெரியுமா? அவர் 4 மாசம் உபவாசம் இருந்தாரு. 52 டேஸ் வேலை, அல்லது 52 டேஸ்லேருந்து 54 டேஸ். எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா 52 டேஸ். 1 அதிகாரம் 1-4 நெகேமியா 2:1 அதை பட்டு போட்டிருக்கு. 4 மாதம். பிரியமானவர்களே, நாம 40 நாளுக்கு ஐயோ எப்போ ஈஸ்டர் வரும்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறோம். ஏதாவது ஒரு கறியோ அல்லது ஒரு மீன் ஸ்மெல்லோ அல்லது ஒரு கருவாட்டு ஸ்மெல்லோ பார்த்தா உடனே எச்சில் ஊறுகிறது. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இந்த ராஜ சமூகத்தில் இருந்தவன் டேஸ்ட் பண்ணதோடு சரிதான். அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணதோடு சரிதான். He fasted for 4 months. எதுக்காக? நான் சொல்றேன் எதுக்காக? 52 நாட்கள் வேலைக்காக 4 மாதம். ஆண்டவர் இயேசு 33 ஆண்டுகள், அதாவது 3 ஆண்டுகள் ஊழியத்திற்காக 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்தார். மோசே ஆல்மோஸ்ட் 80 days, 40 times into 2 முறை. எலியா 40 நாள். எப்படி நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம்.
இப்ப நான் சொல்ல வருகிற கருத்து பாருங்க. மத்தேயு 6ல தான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார். நீங்க இப்படிதான் ஃபாஸ்டிங் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு செய்தி. நம்ம அது ஒரு நாளைக்கு நிச்சயம் பார்க்கலாம். ஏன்னா ஹவ் நாட் டு ஃபாஸ்ட் அதுதான் வரும். அதுல எப்படிலாம் நீங்க ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல பாருங்க, இதுல என்ன சொல்றான்னா, இவன் போய் உட்கார்ந்தான். பழைய ஏற்பாட்டுல துக்க செய்தி வருகிற பொழுது, தாவீது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஃபார் எக்ஸாம்பிள், அல்லது சவுல் எடுத்துக்கொள்ளுங்க, தாவீது எடுத்துக்கொள்ளுங்க, தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கொள்ளுங்க, நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க செய்கிற முதல் வேலை என்னன்னா, சாம்பல போட்டு, சாக்லாத்த போட்டு, மூலையில உட்கார்ந்துருவாங்க. யோபுவின் காலத்திலும் கூட அதுதான் நடந்தது. உட்கார்ந்தாங்க. நீங்க நீங்க நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்களேன். அல்லது நீங்களே கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. துக்கம், இழப்பு, கடன் வறுமை, வேதனை, கண்ணீர் அப்படி இருக்கும். பயங்கரமான குழப்பம் இருக்கும். அல்லது நமக்கு இனம் புரியாத எதிரிகள் வந்து நம்ம ரொம்ப நொறுக்கி இருப்பாங்க. தேவையற்ற மாறுதல்கள், டிரான்ஸ்ஃபர் போன்ற குழப்பங்கள்லாம் வருகிற பொழுது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? தனிமையிலே போய் உட்கார்ந்துருவோம். சில நேரங்களில் பாத்ரூம்ல போயிட்டு அப்படியே தண்ணியை திறந்து விட்டு அப்படியே தலையில அப்படியே அழுது கொண்டே தலையில உட்கார்ந்து இருக்கிற சமயங்கள்லாம் உண்டு. அல்லது யாரும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லி ஏதோ ஒரு மெத்த மேல போயிட்டு மாடியில அமைதியா உட்கார்ந்து, அல்லது எங்கேயோ பைக் எடுத்துட்டு போயிட்டு தனியா உட்கார்ந்து ஒரு வேதனையின் வெளிப்பாடுதான் அது. இவன் என்ன செய்தான்? இதுதான் செய்யணும். இதை நான் சொன்னதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன செய்யணும்னா, வீட்டின் ஒரு மூலையில, அது கிச்சனாக கூட இருக்கலாம், அது ஹாலாக இருக்கலாம், அது பெட்ரூமா இருக்கலாம், அது ஜெப அறையாக இருக்கலாம், அல்லது ஹாலா இருக்கலாம், லானா இருக்கலாம். பட் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஹம்பிள் அதுதான் அந்த ஹியூமிலிட்டியை காட்டுகிறது, தாழ்மையை காட்டுகிறது. மாத்திரமல்ல, ஐயா நான் பாருங்க, என் வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எப்படி உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. ஒரு இழப்புகள் மத்தியில நம்ம எப்படி உட்கார்ந்துருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அங்கங்க உட்கார்ந்துருப்போம், கச்சடா இடத்துல உட்கார்ந்துருப்போம். ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க போய் நான் கம்ஃபர்டபுளா அது ரூம் கேட்போமா? இல்லை 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 இல்லை. ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருப்போம். இரவெல்லாம் உட்கார்ந்துருப்போம். அதுதான். ஆனா அதை உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம பிரயோஜனமா ஆண்டவர் நோக்கி தேடனா என்ன பவர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? நம்ம ரிசல்ட் முதல்ல என்ன நடந்தது தெரியுமா? இஸ் சாட் டவுன். ரெண்டாவது அழுகை. கண்ணீரை என் துருத்தில் அல்லவா வைத்திருக்கேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க ஒரு பெரிய லாங் ப்ரேயர், 2 hours ப்ரேயர், 3 hours ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படிலாம் கூட நீங்க இருந்தாலும் அதுக்கு கிடைக்கிற பதில் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர். உள்ளம் உடைந்து வேதனையோடு கூட அந்த கண்களில் நீர் வருகிறதில்ல, அந்த துளிகள் வருகிறதில்ல, அந்த ஓரங்களிலே ஈரம் வருகிறதில்ல. அப்படியே கண்கள் தார தாரையாய் நம்முடைய கன்னத்திலே விழுந்து, அது நம்முடைய தாடியிலே விழுந்து, நம்முடைய சட்டையிலே விழுந்து, அல்லது நம்ம படுத்து இருக்கிற பொழுது சங்கீதக்காரன் அழகா சொல்வான், என் படுக்கை என் தலையணை கண்ணீரால். ஆகாரின் கண்ணீர் அதுதான், எசேக்கியாவின் கண்ணீர் அதுதான் காண்பிக்குது, அன்னாளின் கண்ணீர் அதுதான் காண்பிக்குது. கண்ணீர். இயேசு கண்ணீர் விட்டார். ஏற்கனவே நம்ம அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எத்தனை முறை கண்ணீர் விட்டார் என்பதை குறித்து 3 முறை. நான் உங்களுக்கு சொன்ன எபிரேயர்ல ஒரு இடத்துல வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட அவர் கண்ணீரோடு கூட அவர் வேண்டுதல் செய்தார். இயேசுடைய பிரேயர் பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் கெத்செமனே தோட்டத்திலே போயிட்டு எங்க முகம் குப்புற அப்படின்னா என்ன அர்த்தம்?
முழங்காலிலே முகம் குப்புற விழுந்து 3 முறையே எத்தனை மணி நேரம் தெரியல நமக்கு ஜெபித்தார். ஜெபித்து முடித்து எழுந்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரை திடப்படுத்தினார், பலப்படுத்தினார், இந்த மரண பயத்தை நீக்கினார், வாழ்க்கையின் பர்பஸை விளக்கி காண்பித்தார். ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு வெற்றி தான். இன்னைக்கு யாராவது ஆகாரா இருக்கீங்களா? நீ மகனுக்காக அழுறீங்களா? இல்ல உன்னுடைய வீடு மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது, தரப்பாய்க்கப்பட்டிருக்கிறது, திருடன் வந்து உன் மகனை திருடி கொண்டு போயிட்டான், மரண இருள் சூழ்ந்திருக்கிறது, உங்க கண்ணீர் உனக்கு உணவாயிற்று. அந்த சமயத்துல கர்த்தர் அவர் கண்ணீரை பார்த்தார், அன்னாளின் கண்ணீரை கண்டார். குழந்தை இல்லையா? பெற பண்ணுகிறவராகிய நான் ஏசாயா 66:9 கொடுப்பார். எசேக்கியா மரண படுக்க கேன்சர், இந்த கண்ணீரை கண்டார். புதிய ஏற்பாட்டில் அநேக கண்ணீர்களை என் இயேசு கண்டு மனதுருகினார். அது இரண்டாவது. முதல்ல உட்காரணும். அதுதான் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்க வேலைகளை செய்ய வேணாம் ஆண்டவர் மத்தேயு 6 சொல்லியிருக்கிறார். ஸோ இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கொள்ளணும், ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பெர்மனண்டா ஒரு இடம் இருந்ததுன்னா கர்த்தர் அந்த இடத்துல எப்போதும் பிரசன்னராயிருப்பார். அது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, ட்ரெயின்ல போறப்போ, பஸ்ல போறப்போ, நீங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனோடு கூட ஹம்பிளா கைகளை கட்டி வாயை பொத்தி அப்படியே கண்களை மூடி கையை கட்டி ஒரு கூலிக்காரன் தன் எஜமானிடத்தில் இருப்பது போல நீங்க இருந்து பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இதெல்லாம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆண்டவர் பார்க்கிறார். அழுகை, சில நாளாய் துக்கித்து மௌனி, அதுக்கப்புறம் உபவாசித்து, அதோடு கூட மன்றாடி, உபவாசித்து மன்றாடி, இதெல்லாம் நம்ம ஜெபத்துல இருந்தாதான் இடிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் திரும்பவும் சீர்படுத்தப்படும். உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாவில் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த ஏரியாவில் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த ஏரியாவில் ரொம்ப தீங்கையும் மனஸ்தாபத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் ஒடுக்குதலையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த இடத்துலலாம் உங்களுக்கு விக்டரி, அதை ரீபில்ட் பண்ணணும்னா, ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா, ஆண்டவர் அதை செய்யணும்னா, திரும்ப எடுத்து கட்டணும்னா, நம்ம திரும்ப எழுந்திருக்கணும்னா, நம்ம விழுந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தணும்னா, நம்ம படுக்கையை மாற்றணும்னா, நம்ம குடியில் இருந்து எடுத்து யோசேப்பை போல உயர்த்தணும்னா, நாம் செய்ய வேண்டிய காரியம் உட்காருங்க, தனியா உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்துல முழங்காலில சில நேரங்கள் இல்லைங்க, அழுங்க, துக்கித்து உபவாசித்து மன்றாடுங்க. சிம்பிள். இதை செய்தால் போதும். 52 நாள் வேலைக்காக 4 மாதம், இட்ஸ் a லாங் டைம்ல. அப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். 4 நாட்கள், 4 மாதங்கள். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 137 வசனங்கள் 5, 6 கொஞ்சம் வாசிக்கலாம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால். இது ஒரு வாக்குத்தத்தம். தயவு செய்து நல்லா கவனிங்க. நல்லா கொஞ்சம் சத்தமாவே சொல்றேன். நல்ல கவனிங்க. எப்பா, நீ மூளை வீட்டுல உட்காந்துட்ட. பழைய கிராமத்துல சொல்லுவாங்க, மூளை வீட்டுல போய் உட்காந்துட்டான்பா. சிலர் பார்ப்பாங்க, நம்ம ஆலயத்துல போயிட்டு ஒரு மூளையில உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன் என் ஆலயங்கள்ல.
அவங்க பார்த்தா அவங்கள அவ்வளோ சோர்வு, யாரும் அவங்க கண்ணீரை பார்க்க கூடாது என்று மூளையில போய் உட்கார்ந்து ஆலைகளை ஜெபம் பண்ணாங்க. நான்லாம் போய் ஒரு கேத்தலிக் சர்ச்சில் போய் உட்கார்ந்து மூளையில அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இங்கிலீஷ் சர்ச்சுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்கன்னா, இங்கிலீஷ் சர்ச்சில் போயிட்டு அந்த எண்ணில் உட்கார்ந்து நான் மூளையில உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா யாரும் என் அழுகையை பார்க்க கூடாது, என் துக்கத்தை பார்க்க கூடாது என்பதற்காக. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. எருசலேம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்று கேள்விப்பட்ட போது மக்கள்லாம் வேதனையில் இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க, கண்ணீர் இருக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாம் கல்யாணமாகாம, திருமணமாகாம, குழந்தை பெறாம இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாரும் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க என்று வேதனையோடு இருக்கிறியே. பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தன் தொழிலை மறப்பதாக. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசனம் வரும். எருசலேமை ஆண்டவர் எப்படி மறப்பார்? நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல்வாயோடு கூட ஒட்டி கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரர் நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீர் எங்களுக்கு செய்ததுபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். கவலைப்படாதீங்க, எருசலேம் என்றும் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் மறக்க மாட்டார். அந்த இடிந்த அலங்கத்தை திரும்ப எழுப்பி கட்ட உங்களை மாதிரி நெகேமியாக்களை, உங்களை மாதிரி ஒரு குடும்ப தலைவிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வருகிறார். உங்க வீட்டில் ஒரு சில தலைவர்கள் எழும்ப போறாங்க. அலங்கத்தை எழும்பி எழுந்து கட்டுகிற நிறைய தலைவர்களும் குடும்பத்தில் எழும்ப போறாங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. திரும்ப கட்டப்படுவீங்க, திரும்ப நாட்டப்படுவீங்க, திரும்ப பாதுகாக்கப்படுவீங்க. எருசலேமை சுற்றிலும் மதில்கள் இருக்குமா போல அப்படின்னு ஒரு வசனம் வரும். என் தேவன் எங்கள் ஜனங்களை சுற்றிலும் இருப்பார், அவரே நமக்கு மதிலாய் மாறுவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எருசலேம் இடிக்கப்பட்டு, அந்த அலங்கம் இடிக்கப்பட்டு அந்த மக்கள் பட்ட அவதி போல என் பிள்ளைகள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதலான செய்தியை கொடுத்து, உபவாசம் இருந்த, அழுத, துக்கித்த நெகேமியாவை போல உட்கார்ந்து சாக்கிலே உட்கார்ந்து துக்கித்த நெகேமியாவை போல என் பிள்ளைகள் இன்று இந்த மாதங்களிலே உபவாசத்தோடு உம்மை தேட வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. எல்லா வியாதிகள் மறையட்டும், விக்கனங்கள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பயண பாதுகாப்பு, எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் உம்முடைய கருணையின் கரம் வைக்கப்படுவதாக. அநேக நெகேமியாக்களை எழுப்புவீராக. ஓ, எல்லா அலங்கங்கள், இடிந்த அலங்கங்கள் மீண்டும் கட்டப்படுவதை எங்கள் கண்கள் காணட்டும். ஓ எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. இடிந்த வீடுகள், இடிந்த குடும்பங்கள், இடிந்த பிள்ளைகளின் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படுவதாக. சரீரம் இடிந்து போயிருக்கிறது வியாதி நிமித்தம், எழுப்பி கட்டுவீராக. உடைந்து போன எல்லா காரியங்களையும் ஒட்ட வைப்பீராக. சிறுநீரகம், இருதயம், நுரையீரல் எல்லாவற்றையும் சுகப்படுத்துவீராக. யூட்ரஸை கர்த்தர் சுகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க முடியாது நடக்கட்டும், கோமா மாறட்டும், கர்த்தர் கிருபையாய் நடத்துங்க. சரீரத்தில் காணப்படுகிற சரும வியாதிகளை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் சிறப்பாக எழுதி முடிக்க உதவி செய்யுங்க. வேலைக்கான வழிகளை, வாசல்களை இன்று திறந்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.